வணக்கம். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆம், நமது தமிழ்நாடு அரசின் சிறப்புமிக்க கபிலர் விருதாளர், புதுக்கவிதை மன்னர் பேராசிரியர் சே. ஏழுமலை அவர்களின் அகவை 68வது நாளான இன்று அவர் எழுதிய 4 நூல்கள் வெளியீட்டு விழாவினை இங்கு காண்போம். இடம் கன்னிமாரா நூலகம், எழும்பூர், சென்னை. சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற மேனாள் மேலர் வீட்டிலும் மேனாள் அரசுரை கவிஞர் மத்திய ஐயா முத்துலிங்கம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் பலமான வாழ்க்கையுடன் வரவேற்று இந்த நிகழ்விலே நம்முடைய அழைப்பினை ஏற்று பெரியார் பல்கலைக்கழகம் மேனாள் துணைவேந்தர் ஐயா அவர்கள் வருகை தந்ததோடு மட்டுமல்லாமல் முதல்ல வந்தவர்கள் அவர் தான். அது ஒரு பெரிய சிறப்பு. அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது அன்போடு அழைக்கிறோம். நன்றி அவர்கள். அமைந்துவிட்டது. அந்த வகையிலே எழுத்தாற்றலிலும் பேச்சாற்றலிலும் தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை தக்க வைத்துக் கொண்டு இலக்கியவாதிகளையும் கவிஞர்களையும் தமிழறிஞர்களையும் ஒருங்கிணைத்து எல்லா இடங்களிலும் அழைக்கின்ற இடங்களுக்கெல்லாம் சிலரோடு மட்டுமல்லாமல் புத்தகம் வெளியிடுகின்ற இடங்களிலும் வருகை தந்து ஒரு எளிமையின் சிகரமாக இருக்கின்ற ஐயா அவர்களை, நம்முடைய முத்துலிங்கம் ஐயா அவர்களை வணங்கி அவரை வாழ்த்தை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அன்பும் பண்புமிக்க விழா தலைவர் சூனாம கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் தமிழ்நாடு தலைவருமான பேராசிரியர் மா. செல்வராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய ஜெயலட்சுமி அவர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, தாய்மார்களே, தமிழ் சார்ந்தோர், உலகத்தில் இன்றைக்கு 7000 மொழிகளுக்கு மேல் பேசப்படுகின்றன என்றாலும் இதற்கு 2500 மொழிகளுக்கு தான் எழுத்து வடிவங்கள் இருக்கின்றன. இந்த 2500 எழுத்து வடிவங்கள் மொழிகளுக்குள்ளும் இலக்கிய மத்திய பேசுறீங்க நான் பேசுறேன். யாராவது அப்படித்தான் சொன்னாங்க, மேடையில் இருந்தாங்க, நீங்க 2 பேரும் பேசுறீங்கன்னா நான் பேச மாட்டேன், பேசலாம் பேசலாம். வேண்டிய மொழிகள் 300, இலக்கிய இலக்கணமுடைய மொழிகள் 150, இலக்கண சிறப்பு இலக்கிய சிறப்புடைய மொழிகள் 50. இந்த 50 மொழிகளுக்குள்ளும் உலகணி செம்மொழிகள் என்று சொல்லக்கூடிய மொழிகள் தமிழ், சீனம், சத்தியம், கிரேக்க, வெள்ளையம், சமஸ்கிருதம் 6 மொழிகள். இந்த 6 மொழிகளுக்குள்ளும் இன்னும் எழுத்து வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் உயிர்ப்பிடிப்போடு இருக்கக்கூடிய மொழிகள் 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அதில் பழங்கால சீனர்கள் இன்றைக்கு வந்தால், கம்யூனிஸ்ட் சீனர்கள் இன்றைக்கு வந்தால், இந்திய சீனர்கள் பேசுவது அவர்களுக்கு முடியாது, அவர்கள் பேசுவது இவர்களுக்கு முடியாது. அங்கே எல்லாம் வாங்கியிருக்கிறது. ஆனால் தொல்காப்பியர் இன்றைக்கு வந்தாலும் அவர் பேசுகின்ற தமிழை நாம் புரிந்து கொள்வோம், நாம் பேசுகின்ற தமிழை அவர் புரிந்து கொள்வோம். காரணம், கடந்த 3000 ஆண்டு காலமாக தமிழ் எழுத்து வடிவங்கள் தான் மாறி மாறி வந்ததை தவிர ஒளி வடிவம், உச்சரிப்பு வடிவம் மாறையே இல்லை. ஆனால் அதான் எழுத்து வடிவம், தொல்காப்பியர் காலத்திலிருந்து எழுத்து வடிவது, சங்ககாலத்திலிருந்து எழுத்து வடிவது, பிறகு கருத்தர் காலம் 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு
16ஆம் நூற்றாண்டு வரையிலிருந்து எழுத்து மொழிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்து மொழிகள். தமிழ் சித்திர எழுத்துக்களாக இருக்கும்போதுதான் சீனம் போன்ற மொழிகள் தோன்றியது என்று சொல்வார்கள் அறிஞர்கள். சீன மொழி தோன்றி கிமு 15,000 10,000 சொல்கிறார்கள். பேராசிரியர் மதிவாளர் கூட ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறார். 1000 தமிழ் சொற்கள் சீன மொழியில் இருக்கிறது என்று இப்போதல்ல 60 ஆண்டுகளுக்கு முன்பே நான் சிவகங்கை பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த காலத்தில் 19 முத்துராமலிங்க தேவர் என்ற சன்மார்க்க தமிழ் சித்திர எழுத்துக்களாக இருந்தபோதுதான் சீனம் போன்ற மொழிகள் இருக்கிறது என்றும், தமிழ் போரெழுத்தாக இருந்தபோதுதான் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன என்றும், தமிழ் ஒற்றெழுத்தாக இருந்தபோதுதான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, மலையாளம் மொழிகளாக என்றும் சொல்வார்கள். இருந்தாலும் இப்படி உலகத்தில் இத்தனை மொழிகள் இருந்தாலும் இந்த மொழிகளுக்கெல்லாம் மூல மொழி ஏதேனும் ஒரு மொழியாகத்தான் இருக்க முடியும். அந்த மொழி எதுவாக இருந்து நான் பல்லாண்டுகளாக ஆராய்ச்சி செய்தேன். நான் பிறந்த ஆராய்ச்சியாளர் கண்டுகொண்ட உண்மை என்னவென்றால், அநேகமான இந்த முதல் மொழி தமிழ் மொழி ஆய்வு என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதே போல சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியிலே உண்டு. இங்கே 4 மொழிகள் தேசிய மொழிகள்: ஆங்கிலம், சீனம், மலாய், தமிழ். அங்கே இந்தியாவை சேர்ந்த பலமாயிரம் மக்கள் வாழ்கிறார்கள். ஹிந்தி பேசுகிற மக்கள், கன்னடம் பேசுகிறதா வாழ்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் தான் அங்கே எண்ணிக்கையில் அதிகம். அங்கே ஹிந்தி பேசுகின்ற மக்கள் எல்லாம் சேர்ந்து 1991 வாஜ்பாய் பிரதமராக வந்தபோது தமிழை தேசிய மொழி ஆக்கியிருப்பதை விட நமது இந்தியை இங்கே தேசிய மொழி ஆக்க வேண்டும், நீங்கள் சிங்கப்பூர் பிரதமர் நீங்கள் பேசுங்கள் என்றார்கள். அவர் பேசினார் வாஜ்பாய். அதுக்கு அவர் என்ன சொன்னார் என்றால், சிங்கப்பூர் பிரதமர் மிஸ்டர் வாஜ்பாய், இந்தியாவிலே 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான மொழி என்று தமிழ் மொழி ஒன்றை மட்டும்தான் சொல்கிறார்கள். அதற்கு இருக்கக்கூடிய இலக்கண சிறப்பு, இலக்கிய சிறப்பு உலகத்தில் எந்த மொழிக்கும் கிடையாது என்று சொல்கிறார்கள். செம்மொழிக்குரிய 11 சிறப்பு கூட எங்கள் சீன மொழிக்கு கூட கிடையாது, தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிஞர்கள் எழுதிய கட்டுரையை ஆங்கிலத்தில் ஒரு தினத்தை நான் படித்து வருகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தமிழுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சி மொழி அந்தத்தை எங்கள் சிங்கப்பூர் நாட்டில் வேறு எந்த இந்திய மொழிகளுக்கும் கொடுக்க முடியாத வாய்ப்பார் என்று சொல்லி போல வைத்திருக்கிறார். எங்கோ இருக்கக்கூடிய நாட்டின் உறவுகளுக்கு தமிழின் அருமை புரிகிறது, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் புரியாமல் எழுதி கொண்டிருக்கிறது. வரும்போதெல்லாம் தமிழ் சிறந்த மொழி என்றும் திருக்குறள் சிறந்த மொழி என்றும் திருக்குறள் இருந்தால் அவங்களுக்கு உருவாக தேனிக்கு பூக்காடு சூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாக்கு முடிவு வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும். தமிழகத்தின் வரலாறு உருவாவதற்கு அறிஞர் ஒரு 7 முறை எழுதிய புத்தகங்கள் 7000 அந்த 7 லட்சம் புத்தகங்கள் இருக்க வேண்டும். எல்லா நூலகங்களிலும் அது அலங்கரிக்க வேண்டும். தமிழக அரசுடைய சிறந்த பரிசுகளை பெறுவதற்கு நானும் முயல வேண்டும். அறிஞர் செல்வராஜ் அவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல விழாவிற்கு தலைமையாக இருந்த அறிஞர் அவருக்கு பல முகங்கள் உண்டு. பேராசிரியர் ஒரு முகம் உண்டு, கல்லூரி முதல்வருக்கு ஒரு முகம் உண்டு, சிறந்த திராவிட இயக்கத்துடைய தோன்றுதல் ஒரு முகம் உண்டு, அருமை அண்ணன் பொன்முடியுடைய தோழர் என்ற ஒரு முகம் உண்டு, அருமை அண்ணன் தோல் திருமாவளுடைய சகோதரர் என்ற ஒரு முகம் உண்டு, தகவல் உரிமை அறியும் அந்த ஆணையத்துக்கு ஆணையர் என்ற ஒரு முகம் உண்டு. ஆணையர்னா ஒரு அரசாங்க குறி போட்டு அமைச்சருக்கு கூட தகுதியோடு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அந்த தகுதி உண்டு. நல்ல பேச்சாளர் என்ற முகம் உண்டு, நல்ல எழுத்தாளர் என்ற முகம் உண்டு. எல்லா மாணவர்களுக்கும் நான் பேராசிரியர் இருந்த காலத்திலிருந்து தன்னுடைய சம்பள பணத்தை எடுத்து கொடுக்கின்ற அளவுக்கு ஈகை குணம் கொண்ட முகம் உண்டு. ஆற்றலுக்கு கூறு முகம், ஆயுதமுக்கு தேர் முகம், ஆரியறிவு ஊர் முகம், ஆலதி போல் வீர் முகம், அங்குமுனை கூறு முகம், மரியாதைக்கு வேறு முகம், அடையாட்சி முகம், இப்படி இப்படி அடுத்த நொடியே மாறுமுகம், இப்படி 100 முகம். இந்த 100 முகம் இல்லைன்னா தாக்கப்பட்ட மாணவர்கள் கோடிக்கணக்கான பேருக்கு வேறு வேறு முகம் என சொல்கின்ற அளவுக்கு ஏறு முகத்தை கண்ட 100 முகம் அவர். அந்த அன்பாளர் செல்வராஜன் அவர்கள் இங்கே தலைவராகி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே அருமையான
காட்டிலே சிங்கம், குளத்திலே தங்கம், உங்களிலே நான் ஒரு அங்கம் என்று சொல்லி வந்திருக்கிறார் இங்கே அருமையான முத்துலிங்கம். அவருக்கு அப்படித்தான் மேலை உறுப்பினர் என்ற ஒரு முகம் உண்டு. மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய அன்பை பெற்ற கவிஞர் அன்புக்கு நாளடிமை என்ற பாடலும் அவர்தான் தந்தார். இது நான் தைத்தார் கவிதை என்று கைக்கு விளம்பரம் அவர்தான் கொடுத்தார். ஆக பலருக்கு பாடம் கொடுத்தவர் அருமையான முத்துலிங்கன் அவர்கள். அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்தில் அவர் தமிழகத்தில் அறியப்பட்டது முரசொலி முத்துலிங்கம் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அவர் கலைஞருக்கும் முரசொலிக்கும் இதுவரைக்கும் வெளியே சொல்லவில்லை. அத்தோடு திருமாவளுடைய பரிந்துரை இருந்தது. நீங்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இருப்பதிலே மிக சிறந்தது இவர்தான், அறிஞர் சிவராஜன் தான் சொன்னேன். அலுவலகத்திலிருந்து இருந்த ஒரு உதவியாளர் சில பேர் நான் போகும்போது சொன்னார், ஆனா நீங்க சொன்னா அதுக்கு செலக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்படி எனக்கு ஒரு நெருக்கமும் தெரியாது, நான் நெருக்கமும் சொல்லவும் கிடையாது. நான் இன்னும் அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல பேரை சொல்ற மாதிரி சொல்லி நான் பாட்டுக்கு வந்துட்டு அது கொடுக்கப்பட்டது தேர்வு செய்யப்பட்டாச்சுன்னு சொன்னாரு. நான் திருமணம் சொல்றேன் சொல்றேன். நான் சொல்லி ஒரு மாசம் பேசுறாங்க, இப்பதான் அறிவிப்பு வந்துச்சு. இவரை பற்றி நன்றாக 100 முறைக்கு 100 முறை ஆராய்ந்து தங்க தளபதி தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆணையர் தான் அருமையான சிவராஜ் அவர்கள். ஆகவே அவருக்கும் அனைத்து தலைவர்களும் நெருக்கம் உண்டு. பற்றி ஏராளமாக சொன்னார்கள். நானும் சொல்லிக் கொண்டிருந்தால் நடைக்கிழமைக்கு உங்களுக்கு யாப்புலக்கிழமையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு போர்டிக் கொள்ளும். எல்லாரும் எனக்கு தெரிந்த ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததாக தொடர்கிறேன். இங்கே அவர் சொல்லுகின்ற போது சொன்னதை போல தமிழ் என்பது இந்தியா முழுவதும் பரவி இருந்த ஒரு காலத்திலே அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இந்தியா முழுவதும் இருந்த மொழி என்ன என்று கேட்டால் திராவிட மொழி என்று சொன்னார். காதலுக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்துக்கு ஏர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏழுமுறை எழுதிய அத்தனை புத்தகங்களும் ரெண்டு ராஜனுக்கும் தங்கராஜனுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடுகிறேன். நன்றி வாழ்க்கை. இந்த புத்தகத்தை நாம் படிக்கும் முறை அருமை சகோதரர் புதுக்கவிதை மன்னன் பேராசிரியர் வைகுமலை அவர்களுடைய 68வது பிறந்தநாள் நாளை கொண்டாட உள்ள நிலையில் இன்று 4 வரலாற்று சிறப்புமிக்க புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேரும் புத்தகத்தை பற்றியும் அவரை பற்றி பேசி சென்றுள்ளார்கள். நான் மேலும் பேசி உங்களை போரடிக்க விரும்பவில்லை. அதனால் இந்த புத்தகத்தை காரணம் கல்வித்துறையில் வந்துவிட்டோம், தமிழ் துறையில் வந்துவிட்டோம். தமிழ் துறையில் சாதிக்க வேண்டும். எந்த துறையாக அந்த துறையில் எதையாவது சாதிக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தெரு கூட்டுவாங்க கூட சரியான தொழிலை செய்தால் சரியான மரியாதை. எவ்வளவு குறையான பதவியில் இருந்தால் கூட அந்த பதவிக்கு ஏற்றாற்போ நான் இல்லை என்றால் வீழ்ச்சிதான். நான் எம்ஏ படிக்கின்ற போது எழுதுகின்ற தொழிலை ஆரம்பித்தேன். எனது முதல் புத்தகம் அரங்கேற்றம், கவிதை அரங்கேற்றம். அது வந்து அந்த காலத்தில் 250 ரூபாய்க்கு போட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப விற்கிறவங்க தெரியாது, இன்னும் விற்க தெரியாது. அது அடுத்த விஷயம். புத்தகத்தை எழுத தெரியுமே தவிர மார்க்கெட்டிங் என்பது எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வழி, அரசு மூலத்தில் ஆட்டவர்களா மட்டும் உண்டு. எனக்கு சென்ற ஆட்சி காலத்திலே 2 விருதுகள் கொடுத்தார்கள். தமிழ்நாடு அரசு தமிழர்களுக்கு மிகப்பெரிய
2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். அந்த விருதை பெறுவதற்கு நாம் பெருமதிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வாழ்ந்த கவிஞருடைய கவிதைகள் எல்லாம் இயற்கையை பற்றி தான் பேசும். மரத்தை பற்றி பேசும், செடியை பற்றி பேசும், மயிலை பற்றி பேசும். இயற்கை வளங்கள் தான் அதிகமா இருக்கும். சரி, நான் இப்படி எழுதி வருகின்ற போது இவர் என்ன கவிதை எழுதினார் என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டது. தொலைக்காட்சியில இன்டர்வியூ பண்ணாங்க. விஜயசாஸ்திரம் தெரியும். நீங்க கவிதை எழுதுறீங்க, எப்படி எழுதுறீங்க, யாரு கொடுத்தது இதெல்லாம் கிடையாது. பாரதிதாசனும் கிடையாது, பாரதியாரும் கிடையாது. ஏன்னா நான் படிக்கவும் மாட்டேன். படிக்க மாட்டேன்னா அதை ஞாபகப்படுத்தி நினைவாரத்தில் எனக்கு மிகவும் அதனால மகிழ்ச்சியோடு வந்து விடுது. அப்படியே மாத்திரம் அப்படியே கொடுத்து போயிட்டே இருக்கான். நானே சொல்றாங்க கட்டப்படாது நல்லது. ஆகவே வாழ்க்கை நிலையில அப்படிதான் செய்து கொண்டிருக்கின்ற போது இடையில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி உண்டு. வருகின்ற போது ஒரு 300 பக்கம் ஒரு புத்தகம் கருவறை முதல் தலைவர் புத்தகத்தின் பேர் பிறப்பு முதல் இனப்போரின் அர்த்தம். அது இல்லாத தலைப்பே கிடையாது. கிடைத்த ஒரு புத்தகம் திருச்சி ஜமான் போதுல அந்த புத்தகத்தை ஆய்வு செய்து எப்படிப்பட்ட பட்டாங்க. ஏன்னா எனக்கு சுகதாமன் கற்றுக் கொடுத்துருக்காரு. உன்னை நீ முன்னிலைப்படுத்திக் கொள்ளப்பட்டால் உன்னை யார் முன்னிலைப்படுத்துவார்கள். அதனால கொஞ்ச காலமா தான் என்ன முன்னிலைப்படுத்திட்டேன். இதனால பெரிய 4 புத்தகம் படிக்கிறேன். நான் பெரிய முதலாளி ஏதோ தெரிஞ்சிருக்கோம் முடிஞ்சு வைக்கலாம். சரி, ரிட்டையர்ட் கூட எனக்கு கேள்வி வருது. பரவாயில்ல, வேலை எல்லாம். ஆகவே இந்த பணிகளை அனைத்தும் எந்த பணிகள் பார்க்க மாட்டேன். அதே நேரத்தில் ஒரு பிற்கட்ட ஒரு தனிப்பாட்டம் தான் தனிப்பாட்டம் முக்கியமாக வேணும். பிஸ்கெட் வேணும். 3 கிலோமீட்டரும் நல்லது தயாரா. ஆகவே இலக்கிய பணி என்பது எல்லாரும் செய்ய முடியாது. அதை செய்ய முடியாது. அது புத்தகத்தை எழுதி திருப்பி காப்பி பண்ணி கொடுக்க ஆள் இல்லை. நான் எழுதவே இல்லை. சரியாக எழுதியிருக்கேன், ராமாயணத்தில் எழுதியிருக்கேன், மகாபாரதத்தில் எழுதியிருக்கேன், கீதை பற்றி எழுதியிருக்கேன், கணிதமே ராமாயண வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கேன். வெளியே போகலாம். ஆகவே இன்றைக்கு இந்த புத்தகம் மட்டும் கிடையாது, எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதனால இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கு. நாளைக்கு காமராஜர் நான் நம்புறேன். ஆனால் சரி, இந்த புத்தக காரணத்தினால இந்த விழாவுக்கு வருகிறது தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நண்பரும் ஆணையரமான டாக்டர் பேராசிரியர் செல்வராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்றேன். அடுத்தது என்னுடைய பேராசிரியர் ரங்கராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். முத்தலிமம் ஐயா போனாரு, புதுக்கோட்டை போனாரு. பெரும்பாலும் வீட்டுக்கு சொன்னாவே முடியாது சென்றுவாரு. ஏன்னா என் திருமணத்துக்கு காலையில் 6 மணிக்கு வந்தேன். ஆகவே அத்தகைய நண்பர்கள், அதாவது நம்ம பழகின இலக்கியத்தை வச்சுதான் நம்ம நண்பர்களை உருவாக்கினேன். வேற எங்களுக்கு கிடையாது. இலக்கியம் எழுதுவேன், வெளியே கூடுவேன். ஏற்படியா 10-15 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க இந்த விழாவுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வராத அறிஞர்களே கிடையாது. நடிகர் சித்தார்த்தம் கொண்டு கொண்டிருக்கேன். ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் தான். இந்த தமிழ் தான் என்பது அவளை அறிமுகப்படுத்துது. சோழாபுரம் கொண்டு வீட்டுக்கு போனால் 1 மணி நேரம் பேசுவாரு. நடிகர் எஸ்ஆர் வீட்டுக்கு போனால் 2 மணி நேரம் பேசுவாரு. இப்படி அந்த காலத்தில் ஆளுங்க அவங்க பண்பாடு மிக்கவர். கவிஞர் இருந்தால் எளிமைந்து பொழுது. இன்னைக்கு கவிஞர் என்ன பெரிய போட்ட வெளியில பெரிய சினிமா ஸ்டார் வந்து இது நினைக்காது, நினைக்காது. ஆகவே கவிஞர்கள் எளிமையாக வாழ வேண்டும், எளிமையாக இருக்கணும், அவருடைய முயற்சி இருக்கணும். அடுத்த தான் வாழ்க்கை முறை சரியாக இருந்தாலும் வெற்றி கிடையாது. ஆகவே இந்த விழாவிற்கு இந்த இதுக்கு காசப்படல. இந்த விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி. வாழ்க தமிழ். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி. மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிரிகேடர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களுக்கும், கவிஞர் சிந்தைவாசன் அவர்களுக்கும், பேராசிரியர் மா செல்வராஜா அவர்களுக்கும், கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களுக்கும், மெய் ரூசாபெட் அவர்களுக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராசிரியர் தங்கரசு அவர்களுக்கும், கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்களுக்கும், கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.